உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். திமுக பவள விழா பொதுக்கூட்டம் வரும் 28ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ். நேற்றைய தினம் திமுகவின் பவள விழா மற்றும் முப்பெரு விழா நடைபெற்ற நிலையில் தற்போது திமுக பவள விழா பொதுக்கூட்டத்திற்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொதுக்கூட்டத்திற்கு யாருக்கெல்லாம் அழைப்பு விடுக்க வாய்ப்புகள் உள்ளது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். வரும் 28ஆம் தேதி திமுக பவள விழா பொதுக்கூட்டம் காஞ்சிபுரத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்குமாறு திமுக கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு திமுக தரப்பில் அழைப்பு விடுக்கப்பட இருக்கிறது. இந்த பொதுக்கூட்டத்தில் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் பங்கேற்பார்கள் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. அதாவது திமுக தொடங்கப்பட்டு 25 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது. இந்த பவள விழாவை திமுக நேற்று பிரம்மாண்டமாக கொண்டாடியது. இந்த சூழலில் காஞ்சிபுரத்திலும் ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் தான் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ், விசிக, மதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு அனைத்து கட்சி தலைவர்களும் மேடையில் பங்கேற்றவாறு ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தை நடத்துவதற்கு திமுக முடிவு செய்திருக்கிறது. குறிப்பாக விசிக மதுவிலக்கு மாநாட்டை அறிவித்தது. அதற்கு பிறகு திமுக கூட்டணியில் சலசலப்பு இருப்பதாக சில தகவல்கள் வெளியாகி இருந்த சூழல்ல இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் மேடையில் பங்கேற்றவாறு ஒரு பிரம்மாண்ட கூட்டத்தை திமுக தலைமை நடத்த இருப்பது அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.